ஹாய்ங்க. சாரிங்க, கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். மேரேஜ் போயிட்டு நல்லா பொங்கல் மினி டிஃபன் நல்லா சாப்பிட்டோன்னே நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்துச்சு கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு போகலாம் அண்ட் என்னோடய ஸ்கூல் போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால ஸ்கூல் க்ளோஸில் இருந்துச்சு, பார்க்க முடியல. அண்ட் பக்கத்தில் என்னோடய டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, +2 டீச்சர், அவங்க பார்க்கணுன்னு நினச்சேன். அவங்க எங்கே இருக்காங்க அட்ரஸ் யாருக்குமே தெரியல. சொல்லிட்டு வந்திருக்காங்க, இன்னொரு நாள் வந்துட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோடய டீச்சர்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக ஸ்கூல் டூர் வரும், ஸ்கூலில் போய் பார்த்துட்டு இது பண்ணோம். அண்ட் இப்போது ஜலகம்பாறை ஃபால்ஸுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட சந்துரு தெரியல, நம்ம சந்துரு வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஏலகிரிக்கு வந்திருக்கான். பக்கத்தில் தான் இருக்குது. அவன் அங்கேருந்து இந்த மாதிரி கால் பண்ணான், எங்கே இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி இதில் நானும் இங்கே திருப்பத்தூரில் இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னேன். டிசைடட், சரி அவனும் வரேன்னு சொல்லியிருக்கான் ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு. ஸோ அதான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ என்ன பிளான்னா, இந்த ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம பேக் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே ஜலகம்பாறை போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போக போகிறோம், சென்னைக்கு போக போகிறோம். இதுதான் இப்போத்தையோட பிளானு. ஸோ பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது துணியெலாம் பேக் பண்ணுவோமா? அதுதாங்க நேற்று போட்டு வந்த அதே ஷர்ட்டு தான். ஏன்னா திருப்பி நான் டஸ்ட்டில் தான் போய் ஆகணும். வண்டி டஸ்ட் அடிக்கும். ஸோ அதனால் அப்படியே போக வேண்டியதான். இதான் காஸ்ட்யூம். பேண்ட்டு மட்டும் மாற்றிட்டேன், ஏன்னா ஜீன் கொஞ்சம் டைட்டாக வச்சுருக்கு. அதனால் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. எப்பவுமே ஜீன் கொஞ்சம் அழுக்காக இருக்கும், ஒரு மாதிரி காற்றலாம் இருக்காது. அதனால் இப்போ நான் வந்து அந்த பாட்டு மாற்றிருக்கேன். அண்ட் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கபாலி காலா படம் வர வருது. கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. தலைவர் எப்பவுமே மாசு இருக்காங்க. ஸோ அந்த சாங் இதான் முடிஞ்சு. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே கோவம்மா ஆறாமல் ஆறாமல் காயங்கள் ஆறாமல் இது மேலே பாட வராது. உங்களோட துண்டு எப்படின்னு ஒரு சின்ன துண்டு ராவலுக்கு எப்படியும் கொடுவே இருக்கும். ஒன்றும் இல்லை, திடீர்னு இருந்துச்சுன்னா அப்படியே தலைக்கு விரிச்சு போட்டு அப்படியே படுத்து வேண்டியதான். அவ்வளோதான். அவ்வளோதான் இதெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ ரூமையும் கொஞ்சம் ஓரளவுக்கு எழுத மாதிரி நீட்டாக வச்சாச்சு. வச்சு பேக் பண்ணிக்கலாம். என்னோட பேக் ட்ராவல் பேக் செம்மையாக இருக்கும். அதை பார்த்தா எங்கே தான் வாங்கணும், சென்னையில் தான் வாங்கணும். மேக்ஸிமம் அது ஆஃபரில் போட்டுருக்காங்க. 8,000 வந்துச்சு. ஒரு 1,700 வந்துச்சு. நல்லா பர்ச்சேஸ் நல்லா டவுன் இல்லை காம்பாக்ட் டவுன். ஒரு 4 செட்டு 5 செட்டு
இன்னைக்கு வந்து தேட்டரில் படம் பார்க்கலாம்னு நினச்சேங்க. ஆனால் தேட்டரில் படமே வரல. தேட்டர் இருந்த தேட்டரை இது பண்ணிட்டாங்க போல, காம்ப்ளெக்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ சினிமாலாம் ரொம்ப இதுவாக இருக்குங்க. ஓடிடி எப்போ வந்துச்சோ அப்போதுலேருந்து சினிமாலாம் கொஞ்சம் தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுதாங்க ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம ஷூ போட்டு கிளம்பலாம். இந்த பெட்டு நல்லா இருக்குங்க, நல்லா ஜூம் ஜூம் என்ன கம்பெனி தெரியல. எல்லா ஹோட்டலில் நம்ம வச்சுருக்கோம். மழையில் வந்து கொஞ்சம் மண் இருக்குன்னு இன்றைக்கும் மழை இல்லாமல் கொஞ்சம் மழை பக்கவாக செஞ்சால் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இல்லைன்னா அம்மா வைக்கும். வந்து அம்மா கால் பண்ணல, கிளம்பும்போது அம்மா கால் பண்ணேன். காலையில் தங்கச்சி கால் பண்ணோம். வந்து எப்போ என்னாச்சுக்கிட்ட படத்துக்கு போகிறோமா வரதுக்கு ரைட் ஆகிட சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒரு போஸ்ட்டில் படத்துக்கு ரெடியாக வச்சுட்டேன். நம்ம இந்த முடி மட்டும் இதுதான் நம்மளோட கெட்டப். ஷூஸ் சிம்பிள் நம்ம ஷூஸ், ரைடிங் ஷூ, அப்புறம் ஒரு சின்ன ஒரு கார்கோ, சிம்பிள் கார்கோ, அப்புறம் செக் டிசைனில் வந்து போட்டது உள்ள ஒரு டிஷர்ட். நிற்கிறோம், கிளம்புதான். பாய் பாய். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெனி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2ஓட கண்டினியூவேஷன். நம்ம வந்து ஜலகம்பாறைக்கு போயிட்டுருக்கோம். என் கூட ரொம்ப நாள் கழிச்சு இந்த மூஞ்ச பார்ப்பீங்க. திருட்டு கோட்டு நம்ம சந்துரு இருக்கான், அப்புறம் அவனோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் கீதா, அவர் பேர் வந்து மோனிஷ். அவங்க ஒருத்தவங்க நல்லா தூங்குறாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி டயர்டாக இருக்காங்க. டே மாற்றுக்கூடா ஏற்றிட்டாங்க ஆனடு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஜலகம்பாறைக்கு போயிட்டுருக்கோம். தண்ணி இருக்கா இல்லையெல்லாம் தெரியாது, ஆனால் தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. போயிட்டுருக்கோம். ஏன்னா பிரச்சனையா இல்லை ஃபங்க்ஷனா ஏதாச்சும் வழி விடணும். போய் பார்ப்போம். ஆல்ரெடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்காங்க. என்னடா சந்துரு, செகண்ட் டே தாக்கு பிடிப்பாங்களா? இதில் கொஞ்சம் லைட்டாக ஏற மாதிரி இருக்கும். ஆமாம், ஓகே. அதான் போயிட்டுருக்கோம். மலையை சுற்றி போயிட்டுருக்கோம். போயிட்டு போயினாதான் தெரியும், எக்ஸ்பிரஷனே கிடையாது. என்ன அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ல பார்க்குறியா? மைண்ட் வைக் நல்லா வலிச்சு சாப்பிட்றோம். இதே மாதிரி ஆனால் கொஞ்சம் தேங்காய் இருக்கா பாரு. கொஞ்சம் லைட்டாக வலுக்கெடுத்த மாதிரி போட்டு ஓகே தானுங்களா? வேணாவா? தேங்காய் சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிடுறா? சரி வெயிட்டு மட்டும் பே பண்ண போடுறா. அவன்
நல்லா சூற விட்டுவார் போலையா. புரியல. இதெல்லாம் மலைக்கு வந்துமா இதான் ஃபால்ஸ். தம்பி கலக்கிறியா பாஸ்? நாங்க வீடியோ எடுத்தா போஸ்ட் பண்ண கூடாது. நாங்க வந்து போட உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காட்ட கூடாது. அவங்க காப்னாட்டல இருப்பாங்க. ஓகே நாங்க பின்னாடி பேசுறாங்க. ஓ அப்படியா? பின்னாடி பேசுறாங்கன்னா எங்களை பத்தி எப்படி பேசுவாங்க இவங்க கூட போறதுக்கு? நிறைய போய் சொல்லியிருக்கேன். யூடியூப்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. டேய் இப்போ யாராவது குளிக்க போறீங்களா என்ன? அப்படி தானே வந்தீங்க? பார்க்க தான் வந்தீங்களா? ஜலகம்பாறை. ஜலம் ஜலம்னா தண்ணி. ஜலகம்பாறை ஃபால்ஸ் வந்துட்டோம். ஃபால்ஸ் வந்துட்டோமா? டேய் அப்புறம் ஏன்டா இது பண்ணேன்? சரி நீங்களா குளிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இல்லை நான் ட்ரெஸ் எது எடுத்துன்னு வரலையே. எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ல ஈரமா இருக்கு. ஈரத்தோட போட்டு குளி. அது ஸ்மெல் வருது. ஸ்மெல் வருதா? சொன்னா ஆ அவ்வளோதான். இது செருப்பு இது கொஞ்சம் தூரம் தான் ஏறணும். சீக்கிரம் வா. மறக்குது லைட்டா ஹைட்டா. வளையல் பார்த்தேடா, மண் வளையல். மண்ணு வளையலா? கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி. தமிழ்நாளுக்குலாம் வேற ஃபுல்லாக ஃபுல்லாக இதுலேயே முன்னாடி ஒரு டீம் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே மாறிட்டானுங்க. எதுவும் பண்ணிட்டு இருக்கேன். நீ என் தலை அவங்க கொஞ்சம் அப்படிதான். நீ என் தலைவன் இந்த மாதிரி எத்தனை பண்ணியிருக்கான் தெரியுமா? மேலே போய் ஜலகம்பாறை வந்தாச்சுங்க. மேலே போயிட்டுருக்கோம். மேலே செம கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? ஸோ கிட்ட வந்துட்டாங்க. இதான் மேலே வந்துட்டுருக்கோம். செம கூட்டம் வந்து நாளா கொடுத்தாரு. செம்ம வைப்பாக இருக்காங்க. பசங்க ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. உடாது அடி வருது. இந்த பையன் வர மேலே உட்காந்துருக்கான். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இவன் சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. பயங்கரமா இருக்குல்ல? முன்னாடி போட்டு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பிள்ளைங்கயா பிள்ளைங்கயா? சொல்லு சொல்லு. லாங் டே, லாங் டே, லாங் வீடியோ, லாங் டே, நோ வீடியோ.
டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பையன் கொஞ்சம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் பிஸி ஆகிட்டா போல, இப்போ வரமாட்டேங்கிறான். கூட சீட்டில் வருவான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துல. இப்போதான் வரும்ல. டீமில் மொத்த பேர் இருந்தானுங்க, மொத்த பேரும் போய் இப்போ ஒத்த பேர் தான் இருக்கும். 2 பேர் தான் இருக்கும். 7 பேர் இருந்தாங்களா? 7-8 பேர் இருந்தோம். 7-8 பேர் இப்போ மொத்தம் தான் இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணோம். நாம தான் எப்பவும் புதுசாக நம்ம இது பழசு, நம்மளுக்கு இது பழகி போடுச்சு, அதனால ப்ராப்ளம் இல்லை. என்னடா சைலண்டாக இருக்கான். இதாங்க நாங்கள் பார்க்க வந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸு. திருப்பத்தூர் இருக்கிற ஒரே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது ஒன்று தான். இது தவிர எதுவுமே இல்லை. மழை பெஞ்சா அங்கே தண்ணி வரும், மழை பெய்யலாம் தண்ணி வராது. அவ்வளோ. ஆமாம். இது ஒன்றும் நேச்சுரல் இல்லை. மேலேருந்து மழை பெய்ஞ்சா தண்ணி தேங்கி வரும், குட்டெல்லாம் நிரம்பி. மேலே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இங்கே ஸ்டாப் ஆகிடும். அவ்வளோதான். இதாங்க பின்னாடி மக்கள்லாம் சந்தோஷமாக குளிக்கிறாங்க. அவ்வளோதான் வியூ. அதெல்லாம் தெரியும்டா, மக்களுக்கு சொல்ல வேண்டாமா இங்கே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே பேர் அந்த சிவலிங்க டெம்பிள், சிவன் டெம்பிள் பார்த்தியா? உங்களுக்கு அது தெரியுதா? பயங்கரமான சிவன் டெம்பிள் தான் அங்கே ஃபேமஸ். இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. வாயில் ஒன்று வச்சிருக்கான் ஃபுல்லாக, வாயில் அடிக்க ஃபுல்லாக வச்சிருக்கான். மோனிஷுங்க மோனிஷை தூக்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஜலகம்பாறை ஃபால்ஸை பார்த்தாச்சு. இப்போ படிக்கட்டு விட்டு கீழே ஒரு 50 படிக்கட்டு தான் இருக்கும். அது ஏறி போட்டுனா அங்கே மேலே ஃபால்ஸ் இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்குது. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்க் வேறு இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க்கு. அதுவும் சுற்றி பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேன்டீன் இருக்குது உள்ள. முன்னெல்லாம் கேன்டீனே இருக்காது, இப்போ கேன்டீன் வச்சுருக்கானுங்க. விச் இஸ் அப்ரிஷியேட்டட் அண்ட் இட் இஸ் குட் ஃபார் பீப்புள் ஹூ கம் ஹியர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது இங்கே நிறையா மங்கீஸ் தொல்லை இருக்கும். நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். மங்கீஸ்லாம் வந்து காப்பாற்ற முடியாது. ஃபுட்லாம் எடுத்து வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கீழே சாப்பிட்ருங்க. மேலே போய்ட்டு சாப்பிட்டு பேப்பர்லாம் போட்டு குப்பை பண்ணலாம் நினைக்காதீங்க, குரங்கு விடாது. இதுதான் அந்த பார்க்கு. பார்க்கில் பசங்க விளாட்லாம், எல்லாமே ரெடி பண்ணலாம். பார்த்து விளாடும்போது பார்த்து விளாடணும். இல்லைனா அது கல் இருக்கிறதுனால முக்கியமாக கல்லில் வந்து எல்லாம் இதுவாகிடும், மண்டெல்லாம் உடஞ்சிலாம் செதறிடும். யானை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திருப்பி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா பாய் பாய். திஸ் இஸ் பெனி அண்ட் இவன் நம்ம திட்டுக்கோட்டு சந்துரு.